வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பும் உக்ரைனுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு தெரியுமா? இப்போ இந்த உக்ரைன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும்னா வார் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் ஜான் கோம் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் தான். அங்கே தான் 16 வயசு வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் 14க்கு அப்புறம் அவர் கலிஃபோர்னியா செட்டில் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த அதுக்கப்புறம் யாகூவில் ஜாயின் பண்ணி ஒரு 10 இயர்ஸாக அவரோட கெரியரை அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2009 யாகூவிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் ஜாப் அப்ளை பண்ணுறாரு. ஃபேஸ்புக்கில் ஜாப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2009 போய் ஐஃபோன் வந்து ஒரு மார்க்கெட் ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ண அப்படி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஆப் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் தான் வாட்ஸ்அப். ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பாக இதை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது ப்ராசஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கூட வெளியில் வந்து இவர் ஃப்ரெண்டு தான் வந்து இவருக்கு இன்வெஸ்டராக ஜாயின் பண்ணி இவர் ஒரு கோஃபவுண்டராகவும் ஜாயின் பண்ணிடுறாரு. ஃபீச்சர்ஸ்லாம் 2012-13 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 2014 அன்எக்ஸ்பெக்டடாக ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரை வந்து இவங்களை டின்னர் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. போன உடனே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இன்டெகிரேட் பண்ணிடுறாங்க. அவர் டேரக்டர் போர்டில் இவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கம்பெனி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம இன்னொரு கம்பெனியை உருவாக்க போகிறோம்னு அர்த்தம். இம்பாசிபிள் இஸ் நத்திங்.